நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். நாங்கள் 97வது சங்கீதத்துக்கு நாங்கள் திருப்பி கொள்வோம். 97ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. மக இரக்கமும் மனதுருக்கமும் உடைய சாந்தமும் தயவும் அன்பும் மிகுந்த கிருபை நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இதனாலும் உங்களுடைய வார்த்தை மூலமாக நீங்கள் உங்களோடு கூட பேச போற அன்றைக்கு தாய் மகத்துவங்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க தகப்பனுக்கு தாய் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை உமக்கு முன்பதாக விடுதலையாக்கி பாவமர எங்களை கல்வி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக எங்களை நடத்தி வருகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு நீங்கள் திரும்ப பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் நீங்கள் செய்கிற கிருபைக்காக உண்மை நன்றி நாங்கள் சோதரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நீர் அடியனை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற வலைதளங்களிலே வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஐயா தன்னுடைய நபர்களாக குடும்பமாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்ற ஒவ்வொருவரையும் பொருட்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி உமக்குள்ளாக நீங்கள் ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை கொண்டிருக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். நாளில் நாங்கள் பார்க்கிறோம் தானே தேவனுடைய நீதியை செய், தேவனுடைய நீதியை செய் என்றதான தலைப்புல தான் நாங்கள் இந்த வேதத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் வாசித்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமான் என்று சொல்லும் பொழுது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், மற்றது தானே அந்த அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள எவ்வளவு நாங்கள் செவ்வையான இருதயத்தார நாங்கள் உலகத்தில் வாழ விரும்புகிறோமோ, எவ்வளவு நாங்கள் நீதியானபடி நாங்கள் வாழ விரும்புகிறோமோ அவர்களுக்காக மகிழ்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா விதைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோடு கூட வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த 97வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் நாங்கள் இதை நீங்க அநேகமாக நீங்க வீட்டில் போயிட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லம் சானே. ஆனால் நாங்கள் எல்லாரும் மொத்தமாக நாங்கள் இப்போ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த அதிகாரத்தை நாங்கள் முதல் வாசிப்போம் சானே. என்னோட கூட வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீ உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரை மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களில் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமென். நல்ல கவனி. இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய தானே, அதாவது 2வது வருகையினுடைய அடையாளத்துக்கு ஏற்ற பிரகாரமான வார்த்தைகள் கிட்டத்தட்ட இதுல 6 வசனங்கள் மிகவும் பலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்த்துதான் இருக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தானே கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஜனங்களை குறித்ததான ஒரு வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேவனை குறித்ததான விசேஷித்த வார்த்தைகளை கேட்டு அவரை ஆராதிக்கும்படியான ஜனங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த 5 வசனங்களும் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க முதலாவது அறிய வேணும், இயேசு கிறிஸ்து ஏன் 2வது வருகையாக வரப்போகிறார். இப்ப 1வது வருகை எங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு 1வதாக வருகிற பொழுது அவர் எப்படி வந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க. ஒரு பரிசுத்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்படி பெறுகிற பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுங்க, அவர் இந்த உலக இரட்சகராக இருப்பார் என்று சொல்லி வேதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அந்தபடி ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ன செஞ்சார் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன செஞ்சார், உலகத்துல பிறந்தார்.
அப்படி பிறந்தவர் கிட்டத்தட்ட 33 வருடங்கள் அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதர்களோடு கூட சஞ்சரித்து அதற்கு பின்பதாக மனிதர்களாகிய எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் வந்து என்ன செய்ய தன் தோளின் மேல சுமந்து கொண்டு சிலுவை என்னும் தூக்கு மரத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக பலி செலுத்தினார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்ப ஏன் அந்த பலியை அவர் செலுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனு குலத்தில் இருக்கிற எல்லா ஜாதியாரும் தேவனுடைய அந்த விசேஷித்த இரக்கமாகிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆகவே அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை ஆண்டு உலகத்தில் சிந்தி தன் ஜீவனோடு கூட ஜீவனை எங்களுக்காக அவர் மறிக்க செய்து அதுக்கு பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார் என்றதையும் நீங்க அநேகர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேகர் நீங்க அதை நீங்க விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்கிறீங்க. நல்ல கவனி. அப்ப அதுக்கு பிறகு உயிரோடு எழுப்பினவர் சொல்லிட்டு போனது பாத்தீங்கன்னா சொன்னா, நான் மீண்டுமாய் அது சீக்கிரத்தில் நான் என்ன செய்ய போறேன்னா வரப்போகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு என்னுடைய வாசஸ்தலத்துக்கு உங்களை என்ன செய்ய போறேன், நான் கூட்டிக் கொண்டு போக போறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். அப்படி வருகிற பொழுது நல்ல கவனி, அவருக்கு முன்னிலையில எவ்வளவு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வரும் வரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு துணையாளராக தேவன் எங்களுக்கு என்ன பண்ணுகிறார்னா கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு பாவம் இது அநீதி, இது நீதி என்பதை எல்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டி பாவத்தை கண்டித்து உணர்த்தி இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் எங்களை கொண்டு சேர்க்கக்கூடியதான தெய்வமாக எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய சத்தியம். நல்ல கவனி. அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளையும் நீதியின்படி நியாயம் விசாரிப்பதற்காக என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். தானே அப்படி வரப்போகிறவருடைய காரியத்தை குறித்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தானே நீங்க வாசிங்க 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 டக்குன்னு வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து மிகவும் வல்லமை பொருந்தினவராக வரப்போகிறார். அப்படி வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மாத்திரம்தான் மீட்பு இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் உண்டு என்பதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒவ்வொருவரும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் சரீர பிரகாரமாக மறிச்சு போவாங்க. அப்படி மறிச்சு போகிறவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதம் என்ன செய்யப்படுகிறது சொல்லி இருக்கிறது. அது போல அந்த வருகையின் போது ஒருவேளை நாங்களாம் உயிரோடு இருப்போம் அப்படின்னா எங்களையும் ஆண்டவர் அந்த விதமாக எங்கள் எல்லாரையும் மறுரூபம் என்றதான ஒரு தோற்றத்தை எங்களுக்கு கொடுத்து அவர் எங்களை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். இவ்விதமாக நாங்களும் அவரோடு கூட போயிட்டு நாங்கள் என்ன நித்தியத்துக்கு நித்திய காலமாய் அவரோடு கூட இருப்போம் என்றதான வசன ஆதாரத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் நிருபத்துக்கு எழுதுகிற பொழுது இங்க எழுதியிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நல்ல கவனி. இப்ப தேவனுடைய தன்மை நீங்க பார்க்கிற பொழுது அவர் வந்து ராஜாதி ராஜராக இருக்கிறார், தேவாதி தேவனாக இருக்கிறார், யூத ராஜசிங்கமாக இருக்கிறார் தானே. அவர் பாத்தீங்கன்னா சொன்னா என்ன சொல்றது பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் தானே. அப்ப அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவரை குறித்து அநேகமான பெயர்களை சுட்டிக் கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் தானே. அப்ப இப்படிப்பட்ட தெய்வம் மீண்டுமாக வரப்போகிறார். மீண்டுமாக வரப்போகிறவர் முன்னதாக அவர் உயிரோடு எழும்பினார் என்றதற்கு அதுவே சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா மீண்டுமாக வரப்போகிறார் சொன்ன என்ன அர்த்தம், அவர் மறுபடியும் மருத்துவரிலிருந்து அவர் முதலாக உயிரோடு எழும்பினவர் மறுபடியுமாக வரப்போறார் என்றதான சத்தத்தை இங்கே தொனிக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாம பார்க்கிற பிரகாரமாக இன்றைக்கு உலகத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாதாரண கடவுளை பத்தி அறிவே இல்லாதவங்க சொல்லுவாங்க மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ, உன்னை என்ன செஞ்சுட்டு பாரு, மேல ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா இயல்பாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாயில் வரக்கூடியதான ஒரு வார்த்தை இல்லையா. இங்க வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 2வது வசனம், மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அடிக்கடி ரகசியமான முறையில ஒரு மேக ஸ்தம்பத்தை போன்றதான ஒரு சூழ்நிலையில அவர் தம்முடைய ஜனங்களை அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த வேதம் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறது எங்களுக்கு. நல்ல கவனிங்க. அவர் அடிக்கடி என்ன பண்றாருன்னா எங்களை அவர் என்ன பண்றாரு, நோக்கம் விட்டு கொண்டு தான் இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் தெரியாது.
நிறைய பேர் சொல்லுவாங்க அன்புக்கு உருவம் இல்லை, அன்புக்கு உருவம் இல்லை. ஆனா அன்பே மொத்த உருவமாக இந்த உலகத்துக்கு வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அன்பை ஏன் எங்களால பார்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அன்பு என்றதே அது செயல்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய காரியம். அன்பு என்பது எப்படின்னு பார்த்தா எப்படி காட்டக்கூடியது இல்லையா? இன்னைக்கு அன்புக்கு அடையாளமா முத்தமிடுகிற காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப இது அது அன்பு என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க செயல்கள் வடிவில மக்களுக்கு வெளிப்படுத்துகிற பேர் தான் அன்பு என்றது இல்லையா? அப்ப அந்த அன்பை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி காண்பிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காக தான் இந்த உலகத்தில் மறிக்க வேண்டும், அதாவது சாக வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி பிறந்தவர் என்ன பண்றார் அப்படின்னா, எங்க எல்லாருடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு தூக்கு மரமாகிய சிலுவை இடங்களுக்காக என்ன பண்றவர் ஆணிகளுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் கொடுத்து அது மூலமாக அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மறிச்சார். மறித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மனுஷர்களை போல. அதே போல எந்த மனுஷனும் உயிரோடு எழும்பவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாவது உயிரோடு எழும்பி இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவர் மீண்டும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். நல்ல கவனிங்க. அப்ப நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்புறம் ஆதாரம் என்றது தூண் என்றதுக்கு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நீதியும் நியாயமும் அவருடைய வாழ்க்கையினுடைய வடிவமே நீதியும் நியாயமும் தான் அப்படின்றத மிக தெளிவாக இங்கே வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கக்கூடாது. அப்ப ஆனபடினால அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நீதி நியாயம் என்பது நிச்சயமாக என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும். நீதியாக நடக்க வேண்டும், நியாயமான முறையில் நடக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மேல வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, அநியாயக்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? தேவன் ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாங்க. சரி, அப்ப நீதி செய்ய வேணும், நியாயமான வாழ்க்கையை வாழ வேணும். இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேணும்? இருக்க வேணும் தானே. அது மட்டும் இல்லாம அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிக்கிறது, பூமி அதை கண்டு அதிர்ந்து. அவருடைய மின்னல், ஒரு மின்னல் வருகிற பொழுது அந்த மின்னலுடைய அந்த தாக்கம், அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றதை எங்களால் சும்மா கூட என்ன செய்ய பார்க்க முடியாது. அது அவ்வளவு ஒரு பெரிய பயங்கரமான ஸ்பீட் இல்லையா? அந்த ஸ்பீட்ல அந்த மின்னல் எல்லாம் செய்யும். அது எந்த அளவுக்கு போகும் அந்த அளவுக்கு என்ன மின்னல் போய் சேர்ந்துடும். சரி, அப்ப அநேகமா இந்த மின்னலை குறித்து அறிவியல் என்ன சொல்ல, மேகமும் ஒன்று சேர்ந்தா என்ன செஞ்சிருமா? மின்னல் உண்டாகும் அப்படி சொல்லுவாங்க. சார், அப்ப மேகமும் ஒன்று சேர்றது கூட மின்னல் எவ்வளவு பெரிய பவர். அப்ப அப்படிப்பட்ட பவர் அந்த ஆண்டவராகிய தேவனிடத்தில் இருக்கிறார். அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். சார், அவ்வளவு பெரிய தெய்வம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க பார்க்கிற பொழுது அவர் மறுபடியும் வரப்போகிறார். எல்லா காரியத்தையும் அவர் சர்வ வல்லமையோடு செய்ய போறது நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ரைட். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் வருகிற பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பூமி அப்படியே உருகக்கூடிய மெழுகு போல உருகக்கூடிய மிகப்பெரிய வல்லமை அவரிடத்திலிருந்து வெளியாகுங்கிறத நாங்க பார்க்கிறோம். அது பட்சிக்கிற அக்கினியை போல வெளிப்படுவார் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அந்த நாட்கள் அவர் இரண்டாவது வருகையில வருகிற பொழுது அவர் இரக்கமுள்ள தெய்வமாக எங்கள் மத்தியில் வரமாட்டார். இரக்கமுள்ள தெய்வமாக எங்கள் மத்தியில் வந்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை. அப்ப இரண்டாவது வருகை நீதி விசாரிப்பதற்காக வருவார். நீ நியாயம் செய்திருக்கிற, நியாயம் கேட்டு செய்திருக்கிறியா என்றதான தீர்ப்பை கொடுக்கும்படியாக வருவார். அப்ப அந்த இரண்டாவது முறை அவர் வருகிறதற்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் மெய்யான தேவன் என்று அவரை ஆராதிக்க வேண்டும் என்றதான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தேவன் வச்சிருக்கிறபடினாலதான் எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலையும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று பிரசங்கிக்கும்படியாக, அவரை குறித்து உபதேசிக்கும்படியாக அநேக ஜாதிகளை தேவன் அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரித்துக் கொண்டு என்னை போன்ற அநேகரை அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புறாரு. பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நியாயத்திற்கு அது சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த நியாயத்திற்கு வருகிற பொழுது ஐயோ எனக்கு யாருமே சொல்லலையே என்று சொல்லி யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தான் மூளை முட்டுக்கும் வீடு வீடாய் தட்டி தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லும்படியாக தேவன் இந்நாட்கள் அநேகரை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நல்ல கவனி. அப்ப ஏன் அதை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அப்ப இன்றைக்கு தேவர்கள் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான மக்களுடைய நிலைமை எல்லாம் பொய்யா? இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்ப இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எழுப்பி கொண்டிருக்கோம். சரி, அப்ப நல்ல கவனிங்க. அது 7வது வசனம் என்ன சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொரூபங்கள்னா என்ன?
அதாவது விக்கிரகங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அச்சில வாக்கப்பட்டிருக்கிறதான, அச்சில வாத்து எடுக்கக்கூடியதான சிலைகள், அச்சில வாத்து எடுக்கக்கூடியதான சொரூபங்கள், இதெல்லாம் மனிதனுடைய கைவேலையாக இருக்கிறது. மனுஷனுடைய கைவேலையாக இருக்கிறது. 115 சங்கீதத்தை நீங்க திருப்பி பார்க்கிற பொழுது அந்த மனிதனுடைய கைவேலை எப்படிப்பட்டதாக இருக்கப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது சாதாரணமா வெள்ளியும் பொன்னும் தானே. அது எப்படிப்பட்டதாக வாசியம் இருக்கா? அவர்களுடைய விக்கிரகங்கள் எப்படி இருக்கும்? வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. மனுஷர்களாகிய நாங்க எங்களுடைய கைப்பாடுகளினாலே நாங்க உருவாக்கக்கூடியதான சிலைகள், சொரூபங்கள் எல்லாம் நம்முடைய உருவாக்குதல். ஆகவே அங்கே தங்கத்துல நீங்க ஒரு 1/2 கிலோ தங்கமோ 1 கிலோ தங்கமோ 5 கிலோ தங்கமோ எடுத்து தங்கத்துல ஒரு சிலையையோ ஒரு சொரூபத்தையோ நீங்க உண்டாக்கினாலும், தங்கத்துக்கு எவ்வளவு விலை இந்த உலகத்தில் மதிக்கப்படுகிறதோ அந்த தங்கத்தினுடைய விலை மதிப்புக்கு அந்த மதிப்பை தான் அந்த சிலைக்கு கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. அப்ப ஒரு 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 நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளி எத்தனை கிலோ நீங்க வெள்ளியில அந்த ஒரு சிலை செஞ்சீங்களோ அந்த வெள்ளிக்குரிய விலை தான் அந்த சிலைக்கு என்ன செய்யப்படும்? மதிப்பிடப்படும். நல்ல கவனிங்க. அதே மாதிரி மண்ணுனால நீங்க ஒரு சில பொம்மைகளை நீங்க சிலைகளை நீங்க செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மண் பாண்டத்துக்குரிய விலைகள் தான் என்ன செய்யப்படும்? விலை மதிக்கப்படும். சின்ன சிட்டி விளக்குக்கு ஒரு வேலை, பெரிய விளக்குக்கு ஒரு வேலை. சரி, நீங்க வீட்டில் வைக்கிற சட்டிப்பானைக்கு ஒரு வேலை, ராஜ மாளிகைகளை வச்சிருக்கக்கூடிய என்ன சொல்றது, பூ போச்சு அது எல்லாம் மண்ணில் செஞ்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மீன், அதுக்கெல்லாம் வரிவர்ணமான வர்ணங்கள் தீட்டி வச்சிருப்பாங்க. அப்ப ஒரே மண்ணு தான், ஆனா அதனுடைய தோற்றங்கள் பலவிதமாக இருக்கும். மனிதனுடைய கைப்பாடுகள் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சதானே அதனுடைய அந்த நிறுவைக்கு தகுந்ததாக, அதனுடைய தோற்றத்துக்கு தக்கதாக அதுக்கு விலை மதிப்பிடப்படும். அப்ப விலை மதிப்பிடப்படத்தக்க ஒரு சொரூபமோ ஒரு விக்கிரகமோ இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாக இருக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக வேதம் என்ன செய்யப்படுகிறது சொல்லி இருக்கிறது. அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்க வேண்டும். அந்த சராசரங்களை முதல்ல எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். இது இந்த விக்கிரகம் ஆளுகை செய்யுமா, இந்த சுருவம் ஆளுகை செய்யுமான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளும் அந்த ஆளுகை என்ன செய்யாது. சரி, அது இருந்த இடத்திலே தான் இருக்கும். சரி, அப்ப அந்த 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 சிலையும் அந்த 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 சுரூபமும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அது மனிதர்களாலே சதானே விலை நிர்ணயம் பண்ணப்பட்டு அந்த நிர்ணயம் பண்ணப்பட்ட விலைக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டவைகளாக இருக்கும். ஆகவே அது தேவனாக என்ன செய்ய முடியாது, பூமியில் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் இருக்க முடியாது அப்படின்றத மிக தெளிவாக இந்த வசனம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி. அப்ப இந்த சிலைகள்ல என்னெல்லாம் இருக்கும் வாசி பாருங்க. என்னெல்லாம் இருக்கும் வாசிங்க. அவைகளுக்கு வாய் இருக்கும், பேசாது. அவைகள் கண் இருக்கும், அது காணாது. அவைகளுக்கு காது இருக்கும், காது கேட்காது. அவைகளுக்கு மூக்கு இருக்கும், முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அவர்கள் கைகள் இருக்கும், ஆனா கைகள் என்ன செய்யாது, ஒருத்தரை தொட்டு ஆசீர்வதிக்காது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. அவர்களுக்கு கால்கள் இருந்தும் எந்த ஆபத்தை நோக்கி விரைந்து ஓடக்கூடியதான காரியங்கள் அதுக்குள்ள இருக்காது அப்படின்றது மிக தெளிவாக சொல்கிறது. அப்ப அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே கண்டுகளை போலவே இணைஞ்சிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில இருப்பாங்க என்றதை மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் இருக்கும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்காது, இதயம் இருக்காது, அதுக்குள்ள மூளை இருக்காது. இதயம் இருந்தா தான் எங்க மேல இறக்கப்படும், மூளை இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யும், வேலை செய்யும். இது ரெண்டுமே இல்லாத நிலைமையில் அப்படி இருக்கும். ஆனா அதற்கு பின்பதாக பல கோடி ஜனங்கள் அதுக்கு பின்பதாக போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்து சொன்னா, அநியாய கேடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். அந்த அநியாயத்தை மாற்றி அமைத்து நியாயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆனபடினால இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டது பார்த்து சொன்னா, அவர் சகல ஞானமும் பொருந்தின தெய்வம், சகல அறிவும் பொருந்தின தெய்வம், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்பதாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிலைநிற்க முடியாது. அது அவ்வளவு பெரிய பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஏசாயா புத்தகம் நீங்க திருப்பி பார்ப்பீங்க. ஏசாயா புத்தகம் 45 அதிகாரம் 22 23 வாசிங்க. கரெக்டாக வாசிங்க. ஏசாயா புத்தகம் 45 22 23. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியில நீங்க பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சொல்லி சகல திசைகளிலும் இருக்கிறவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்ற ஒரு காரியம் என்ன பண்ணா, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். சிலுவையில் நான் மறிச்ச அப்படின்னா என்னை யாரும் பிடிச்சி நீ அடிக்கல, நானா என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். யாருக்காக? உங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக மீட்பை கொடுக்கும்படியாக நான் என்னை நானே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை நோக்கி பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க. அவரை நோக்கி பார்த்தாலே ரட்சிப்பு. என்ன செய்யுங்க வாழ்க்கையில வந்து ரட்சிப்பு என்னது? மீட்பு. மீட்பு விடுதலை. வாழ்க்கை எதிலிருந்து விடுதலை? அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை என் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி,
அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்க என்ன செய்ய நோக்கி பார்க்க வேண்டும். வாசிங்க. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். கர்த்தர் தன்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவுகள் யாவும் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் தேவன் 2வது முறை இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அத்தனை சொருப வழக்கத்துக்குரியவர்கள் எல்லாரும் அப்பதான் யோசிப்பாங்க, அடே என்ன நடந்திருக்குது, இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்களாலே பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஆண்டவர் இப்படி மத்திய ஆகாயத்திலே அவர் வானங்களிலே மேகங்கள் நடுவிலே வந்து கொண்டிருக்கிறாரே. சானே, இதுவரைக்கும் நாங்க பார்த்த எந்த தெய்வமும் இந்த மாதிரி என்ன செய்து கிடையாது, வந்ததில்லை என்று சொல்லி மார்புல தட்டி கொண்டு தலையில அடித்துக் கொண்டு கதறி அழுகிற ஒரு நாள் அன்றைக்கு நாள் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்க, என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஏன் என்ன காரணத்தினால விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் நீங்க உங்களை நீங்க கடவுள் என்று ஆராதிக்க வேண்டாம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா, அது எப்படி அது என்று அழைக்கப்படும், அவை என்று அழைக்கப்படக்கூடியதான அக்ரிணை தோற்றமாக இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எந்த அறிவுமே கிடையாது, அதுக்குள்ள எந்த அறிவுமே கிடையாது. நல்ல கவனி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அறிவு 6 அறிவு, பகுத்து அறிந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நீங்க எல்லாவற்றையும் பகுத்தறியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனி. பகுத்து அறிகிறவர்களுக்கு தெரியும், மட்பாண்டமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கல்லாக இருக்கட்டும், அது அக்ரிணையான எந்த விதமான உணர்ச்சியும் மற்றதாக, எந்த விதமான உயிரும் மற்றதான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக எங்களால் கண்டுகொள்ள முடியும். அப்ப நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவருடைய தோற்றத்தை, அவருடைய சாயலை, அவருடைய வடிவத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்து அவர் படைத்து வச்சிருக்கிறார். அப்படின்னா நாங்க எப்படி பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு பாதத்துக்கு கீழே போட்டு மிதிக்கக்கூடியவைகளை அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும் என்பதை தேவன் மிக தெளிவாக என்ன செய்கிறார் சொல்லி இருக்கிறார். அப்ப பாதத்துக்கு என்னத்தை மிதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கமும் வெள்ளியும் பொன்னும் எப்பேற்பட்ட மண்ணா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கல்லா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வைரமா இருக்கட்டும், அத்தனை பாதத்துக்கு கீழே தான் கர்த்தர் வச்சு படைச்சு வச்சிருக்கிறார். பாதத்துக்கு கீழே படைச்சிருக்கிறத தூக்கி நீ எவ்வளவு பெரிய சொர்க்கமா, எவ்வளவு பெரிய விக்கிரகமாக நீ செய்து அது உன் தலைமையில சுமந்து கொண்டு நீ ஊர்வலம் வந்தாலும் அது ஒருபோதும் கடவுளாக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவீங்க. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறதால, அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறதால ஜனங்கள்லாம் அப்படியே வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அப்படின்னா இன்றைக்கு இந்த இடத்துல கூறி வந்திருக்கிற நீங்க யாரும் வெட்கப்பட்டு போயிடாதீங்க. ஒரு நாளும் உங்களுடைய சூழ்நிலைகள் வரும். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார், ஆரவாரத்தோடு வரப்போகிறார், உங்களை நீதி விசாரிக்க வரப்போகிறார். இன்றைக்கு நாள் இவ்வளவு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்டோமே, கேட்கலன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணுமா இருந்தா, முதலாவது என்னுடைய இருதயத்திலையும் என் வீட்டிலையும் இருக்கிறதான விக்கிரகங்களை, என்னுடைய சொரூபங்களை என்ன இணைச்சி போயிரு, நான் அதை அகற்றி போட வேண்டாம், தூக்கி எறியவன் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. நல்ல கவனி. அப்ப என்ன அடுத்து சொல்ல பாத்தீங்கன்னா, தேவர்களை நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார்? மனிதனால் செய்ய முடியாத மிகப்பெரிய பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தினார், முடவர்களை நடக்க பண்ணினார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், 5 அப்பத்தை 2 மீனை கிட்டத்தட்ட 15,000 பேருக்கும் அதிகமான ஜனங்கள் புசிக்கும்படியாக ஆசீர்வதித்து கொடுத்தார். இது எந்த மனிதனாலும் செய்ய முடியாத அற்புதங்கள். இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு எங்க எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் எனக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்ப அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அவருடைய செயலாற்றல்களே எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நல்ல கவனி. நீங்க சங்கீதம் 115 நீங்க திருப்பி பாருங்க. சானே அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சானே இஸ்ரவேலரே என்ன பண்ணுங்க, இஸ்ரவேலே வாசிங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர்களுக்கு கேடகமாக, அதாவது யுத்தத்துக்கு போகும்பொழுது யுத்த வீரர்கள் கையில வச்சிருப்பாங்க, முன்னுக்கு ஒரு தங்களை காட் பண்ணக்கூடிய ஒரு காட், அதான் அந்த கேடகம் சொல்றவங்க. அப்ப நீ கர்த்தரை நம்பு, இயேசுவை நம்பு. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் கூட வருவார். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் கூடயே வருவார். நீ எங்கெல்லாம் போயிருக்கிறியோ அங்கெல்லாம் உன் கூட வந்து இருப்பார். நீ புள்ள பெத்தெடுக்கிறதுக்காக நீ லேபர் ரூமுக்குள்ள போறியோ அங்க உன்னோட கூட இருப்பார்.
நீ எந்த பெரிய போராட்டத்தை கடந்து போறியோ அந்த இடத்துல உன்னோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் உன்னோடு கூடவே இருக்கும்படியாக சொல்றானே, அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்த தெய்வம். நீ வணங்குற எந்த சிலையோ, நீ வணங்குற எந்த சொர்க்கமோ உன் பின்னால எங்கேயுமே வர முடியாது. ஒரு நாளும் வராது, ஒரு நாளும் வராம இருக்கிறது. உனக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்காம இருக்கிறது. அதையும் நம்பி நீ போராடி கொண்டிருப்ப. சானே, இங்கிருந்து ஒரு மனுஷன் கதிர்காமத்துக்கு போயிட்டு வேனை ஆசிரியர் கூட்டி கொண்டு போயிட்டு கடைசியில வேனை கொண்டு போனவே திருப்பி என்ன செய்யல, வேண்டல, வரல. ஏன், என்ன காரணம்? சாரி, அவனுடைய முட்டாள்தனம். குடும்பத்தை இழந்துட்டான். நல்ல கவனி, இதே ஹெட்டன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளி, ஒரு பெரிய முதலாளியாக இருக்கலாம், பெரிய பெரிய தனவந்தர்களாக இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள முட்டாள்தன்மைங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது. ஏன், அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு டைம் இருக்க தவிர வேதத்தை தேடுவதற்கு டைம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. ஆகவே வேதத்தை நம்முடைய கையில் கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளை வாசிக்கும்படி நம்ம மேல அன்பு கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வத்துக்கு தான் நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு விருப்பம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப அது என்ன பண்ண, நானே அவர்களுக்கு என்ன கேடை மாறுகிறேன், நானே அவர்களுக்கு துணையாக இருக்கிறேன். அப்ப துணையாக இருக்கிற அப்படி சொல்ற அந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற எந்த தெய்வம் அது என்ன செய்யுங்க, என்ன செய்யாது, சொல்லவே சொல்லாது. சாரி, நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆபகுக் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 1083 பக்கம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய்போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். அவ்வளவுதான். சித்திரக்காரன் அவனுக்கு இருக்கிற திறமையினால அவன் சித்திரத்தை வரைகிறான், அவன் சிலைகளை வடிக்கிறான். அதெல்லாம் ஊமையான தெய்வங்களாக இருக்கும். எங்களோட பேசவே பேசாது, எங்களோட நடந்து வராது, எங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்யாது. ஆனால் அதை வைத்து பொய்யான விளம்பரத்தை கொடுப்பான். பொய்யான விளம்பரத்தை கொடுத்தோன்னே அது என்னத்துக்கு உதவும் பார்த்தா ஒண்ணுக்குமே உதவாது அப்படின்றான். அடுத்து மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ, இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ள சுவாசம் இல்லையே. மரத்தை பார்த்து எந்திரிச்சு நில்லு, ஊமையான கல்லை பார்த்து எலும்பி நில்லு, என்னை ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்குலாம் ஐயோன்னு சத்தம். ஐயோங்கிற சத்தம் எங்க கேட்கும்? ஏழை வீட்டுல தான் கேட்கும். ஐயோ ஐயோ ஐயோன்னு அங்கதான் கேட்கும். இந்த விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் இந்த மாதிரி எந்த விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எங்களுக்கு துணையாக வர முடியாத இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் வீட்டில் இந்த ஐயோ என்ற சத்தம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஏனால் அங்க தேவனுடைய சாபம் அந்த வீட்டுகள் என்ன இருக்கும், தங்கி இருக்கும். அதனாலதான் அவங்க வீட்டுகள் என்ன பண்ணிட்டு இருக்கும், இந்த ஐயோங்கிற சத்தம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். சாரி, அப்ப நாங்க என்ன படிக்கிறோம் பார்த்தீங்க சொன்னா, ஆண்டவருடைய ஜனங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டு இருக்கிற ஜனங்கள் மத்திய பிரகாசிக்கிறார், வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தெய்வமா இருக்கு. வெளிச்சத்தை விதைத்து வச்சிருக்கிறார். சரி, கவனி. நீங்க தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப தேவர்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் உடனடியாக திருப்புங்க. யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம். சரி, 35ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களே, தேவ வசனத்தை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களே, தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, நீங்க எல்லாம் தேவர்கள் என்று தேவனே சொல்லி இருக்கிறார். வேத வசனம் யாருக்குள்ள எல்லாம் போகுதோ, நீங்க சாதாரணமான மனுஷர்கள் கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், நம்மளாம் சும்மா சாதாரண ஆட்கள், நமக்கு படிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு அறிவு நினைச்சிட்டு இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை நீங்க இப்பொழுது பெற்றுக் கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தேவனுடைய பேர் வச்சுக்கிறாரு, தேவர்கள் என்று பேர் வச்சிருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை வருகிற பொழுது தேவன் என்று எங்களுக்கு பேர் வச்சுக்கிறார். அப்படின்னா நாங்கெல்லாம் சும்மா சாக்கடைகளை போல தானே அறிவற்றவர்களாக, குறைவு நிறைந்தவர்களாக, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, அடிக்கடி வறுமையும், அடிக்கடி பட்டினியும், அடிக்கடி பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்கிறவர்கள் நாங்க கிடையாது. நாங்க எல்லாம் யார் அப்படின்னா தேவர்கள். அப்ப தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனை ஆராதிப்பதற்காக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டு தேவர்களாக மாறுகிறாங்க. அந்த தேவர்கள் தேவனை என்ன செய்யப்படுறாங்க, ஆராதிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். சானே, சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, சபை அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறது, மகிழ்கிறது. உடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கொண்டிருக்கிறார். அப்படின்னா துதிக்கிற ஜனங்கள், நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். நீரே எங்களை உண்டாக்கினவர், எங்களால் உண்மை உண்டாக்க முடியாது. எங்களால் என்ன செய்ய கடவுளை உண்டாக்கவே முடியாது.
யாராலும் உண்டாக்கப்பட முடியாத அளவுக்கு உயர்ந்த தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் சொல்லி துதிச்சு பாடிக்கொண்டிருக்கிற சபை மக்கள் களி கூர்ந்திருப்பார்கள் சொல்லி வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறது. நல்ல கவனி. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். அப்ப எல்லா தேவர்களும் சொன்னா மனுஷர்களை குறித்து தான் கர்த்தர் பேசுறாங்க. எல்லா தேவர்களும் சொல்லும் பொழுது தேவ வார்த்தையை பெற்ற அவ்வளவு பெரும் தேவர்கள், அந்த தேவர்களுக்கால் நாம் மிகப்பெரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் நீங்க என்ன செய்யுங்க, ஆராதிங்க அப்படிங்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, ஒண்ணு செய்யுங்க, தீமையை என்ன செஞ்சிருங்க, வெறுத்து விடுங்க. உங்க முன்னணியில் உங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த மாதிரியான விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. சாரி, 108 1008 தேங்காய் கொண்டு கொண்டு போய் உடப்பாங்க. பக்கத்து வீட்டுல பட்டினிய கிடப்பா, அவனுக்கு இப்படி சோறு கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்து நீ தெரிஞ்சு தருமாறாத. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நீ என்ன செய், நேசி. நீ தேவனுடைய நீதி நீ செய். உன்னில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்தில் என்ன செய், அன்பு கூறு. பெட்டை கணக்கில் போத கணக்கில் பாலை வெட்டி வெட்டி ஊற்றுவாங்க. பால் இல்லாத எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஒரு பாலை கொடுத்து உதவி செய்யாத ஜனங்கள் மத்தியில நீ போய் தருமாறாத. உனக்கு தேவ வசனம் வந்தா நீ தேவ வசனத்தை ஏற்றுக்கொள். அந்த தேவனை நோக்கி நீ பார். அப்ப கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், விடுதலை உனக்கு என்ன செய்வார், கொண்டு வருவார். தானே, நல்ல கவனிங்க. அது மட்டும் இல்லாம தானே சொல்ல அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அப்ப என்ன, துன்மார்க்கர்கள் எங்களை சுற்றி நிறைய இருப்பாங்க, அக்கிரமக்காரர்கள் நிறைய இருப்பாங்க. போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதிரிலையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி எங்களை நாடி வரலாம். ஒருவேளை வியாதி எங்களை தாக்க வரலாம், ஒருவேளை கொள்ளை நோய்கள் எங்களை தாக்க வரலாம், யுத்தங்கள் எங்களை தாக்க வரலாம், பூமி அதிர்ச்சிகள் எங்களை விழுங்கி போடுறதுக்கு வரலாம். இதெல்லாம் வந்தா நீ என்ன செஞ்சிடாத, ஒன்றுக்கும் நீ கலங்கிறாத, எதுக்கும் நீ நினைஞ்சிடாத, கலங்கிறாத. ஏனென்றால் உனக்கு துணையும் கேடையுமாய் நான் உன்னோடு கூட எப்பொழுதும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் நீ அறிவு நிறைந்தவனாக இருக்கும். நீ படிப்பது எதற்காக, எதுக்கு ஸ்கூல்ல போய் படிக்கணும், எதுக்கு உயர்த்தினை அகிர்த்தினை படிக்கணும். நீ படிச்சுட்டு முட்டாளா இருக்கிறனா, படிச்சு முட்டாள் சொல்லக்கூடியதான பேர் என்னதுக்காக வாங்குற, எதற்காக வாங்குற? சாமி, அப்ப நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கல்லாக இருக்கிறாரா, சிலையில் இருக்கிறாரா, சுரப்பது இருக்கிறாரா? அதுக்கு சுவாசம் இருக்கான்னு கவனிச்சுப்பார். சுவாசிக்குதா, உன்னை போல சுவாசிக்கக்கூடிய நிலை இருக்குதா? உனக்காக எழுந்து வந்து உனக்கு உதவி செய்ய வருதா? உன்னை காப்பாற்ற வருகிறதா? உன் கண்ணீரை துடைப்பதற்காக உன் மத்தியில் வருகிறதா? ஒண்ணுக்குமே வராத அந்த தெய்வத்தை நீ பெருமை பாராட்டிட்டு இருக்கிற. அவரை நீ இப்படி காப்பாற்ற அப்படி காப்பாற்ற பல பேர்களெல்லாம் வச்சுட்டு நீ பெரிய பெரிய காலப்பட்டு வருகிற. ஒரு நாள் நீ அந்த முகங்களை நோக்கி பார்த்தபடினால நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக போகிற சூழ்நிலை ஒன்று வாழ்க்கை நஞ்சு போயிடும், ஏற்பட்டு போயிடும். நீ தேவனை நோக்கி பார். ஒருபோதும் உடைய முகங்கள் என்ன செய்யறதில்லை, வெட்கம் அடைவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நீதிமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்து ஆய்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவர்களாகி தேவர்களுக்கு எல்லாம் பெரியவராகிய தேவனை நோக்கி ஆராதிக்கக்கூடியவர்கள் நீதிமான்கள். அவர்களுக்கு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நிறைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அப்ப என்ன சொல்ற, அப்ப கடைசி இறுதி முடிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது அந்த கடைசி முடிவு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிங்க. சானே, என் பிதாவின் வீட்டில் 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பேரை வச்சுக்கிற அன்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் போறேன், என் பிதாவில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் மறுபடி வருவேன். எதுக்கு அப்படி வருவேன்னு சொன்னா, நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய ஆனந்த மகிழ்ச்சி! நீதிமானுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற மகிழ்ச்சி ஆனந்த பேரின்பமான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி கர்த்தர் எங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், விதைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த மகிழ்ச்சியை. அதுக்குள்ள தான் இன்னைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்தவர்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்படின்னு நீங்களும் அந்த பாதையில வரணும். கடவுள் ஒரு நாள் வருகிற பொழுது அவர் உங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோடு கூட கொண்டு போய் சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறது. கர்த்தர் அதி சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையில் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். தாமதிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன காரணம்? 2 பேதுரு புத்தகம் திருப்புங்க. என்ன காரணத்தினால் அவர் தாமதிச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்றத அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். சரி, 2 பேதுரு புத்தகம்
முதல் வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போக கூடாது. இதான் அவருடைய நோக்கம். ஒருவரும் கெட்டு போக கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வீடு வீடா வர்றோம், வீடு வீடா வரோம், தேசம் தேசமா போறோம். எங்களை சில நேரத்தில் எங்களுக்கு வர சில எத்தனையோ நிந்தைகள் அவமானங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறோம். சாமி, சில பேர், நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை ஏந்தி கொண்டு போறவர்கள் டயர்ல போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறாங்க, கல்லால் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சாமி, இந்த வசனத்தை கொண்டு போனவர்களை என்ன இருக்கிறாங்க, கொலை பண்ணிருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், சாரி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய ஊழியம் செய்கிற பேர்ல ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிற நிறைய பேர் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னில எத்தனை பேர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, பல நிந்தைகளை அவமானங்களை சுமந்து இருக்கிறேன் நான். சாரி, இது என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வசனம் போக வேணும், எல்லாரும் வார்த்தையை கேட்க வேணும், வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவர்களாக மாற வேணும். தேவர்கள் எல்லாரும் தேவர்களுக்கெல்லாம் பெரியவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் ஆராதிக்க வேணும். ஒருத்தரும் கெட்டு நரகத்துக்கு போக கூடாது. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டு கர்த்தரோடு கூட போய் இருக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்பி இருக்கிற பிரகாரமாய் கர்த்தர் இன்னும் வர தாமதிச்சு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அவர் தாமதிக்கிறார் சொல்லி நீங்கன்னா அசாட்டா இருந்துட்டீங்கன்னு சொன்னா அடிக்கப்பட போறது நீங்களா தான் இருப்பீங்க. இப்பயும் கர்த்தர் அடிக்கடி எங்களை நோட்டம் விட்டு கொண்டே தான் இருக்கிறார். அப்படினால கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை சொல்ற ஒரே விஷயம், நீ நீதி, தேவனுடைய நீதியை செய் அப்படின்னா, நீதியை செய்வதற்கு நீதியின் தேவனை குறித்து படி, அவர் எப்படிப்பட்ட கவனி. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை நீ கர்த்தரை குறித்து என்ன செய்யலாம், நீ கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்டு வாழ்க்கையை நீ அபியாசப்படுத்த முடியும். அதற்கு பிறகு நீ மற்றவங்க வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, நீ செய்ய முடியும். அவ்வளவுதான். ஆண்டு நமக்கு விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமானால் அவரை நோக்கி பார்க்கிற முகங்களாகி நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக.